Diabetes. Diabetes அப்படின்னா சர்க்கரை நோய். உடம்புல சர்க்கரையே இல்லைன்னா செத்தும் போயிடலாம். சர்க்கரை அதிகமாகிடுச்சுனாலும் செத்து போயிடலாம். சரியா? எப்படின்னா சர்க்கரை அந்த காலத்துல இருந்தே சர்க்கரை நோயெல்லாம் இருக்கு. பேசிக்கா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும்போது நோய்கள் உடம்புக்குள்ள வருது. சர்க்கரை நோய் பேசிக்கா எதனால வருது அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைலுங்கிற உணவு பழக்க முறைகள் மாற்றம் அவனுக்கு தெரியாம அதையே திருப்பி மாறாம, எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலையில சேர்ந்துருப்பான்னு வச்சுக்கோ. காலையில எந்திரிக்க, மூஞ்சியை கழுவ, ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். பண்ணாம அப்படியே மூஞ்சி கழுவிட்டு அப்படியே குளிச்ச செகண்ட்ல சாப்பிட்டு போட்டு அப்படியே வண்டியை எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாம வண்டியில என்ன பண்றது, பெட்ரோலை போட்டு வண்டியில போறது அல்லது கார்ல போறது. லைஃப் ஸ்டைல் புரியுதா? அவனுடைய சுகங்களுக்காக மாற்றக்கூடிய லைஃப் ஸ்டைல். அப்படியே போறது. ஜிம்முக்கு போக மாட்டாங்க, யோகா பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ், உடம்பு அசைக்க கூட மாட்டாங்க. ஏன்னா உடம்பு அசைக்கிறதுக்குனே தான் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கான். மனிதன் அசைந்து ஊர்ந்துதான் உலகம் பூரா பரவி நிறைய படைப்புகளை கொடுத்துருக்கான். அதனாலதான் ஊர்னு வந்தது. இல்ல, உலகத்துல இருக்கிற ஊர் அப்படிங்கிற பேரெல்லாம் எடுத்தீங்கன்னா உலகம் பூரா ஊர்ன்றும். ஏன்னா மனிதன் ஊர்ந்து நகருவதால் அது பேர் ஊர். அந்த ஊர்ந்தவன் இப்ப ரெஸ்ட் ஆனதுனாலதான் எல்லா பிரச்சனையும். ஊர்ந்தவன் என்ன ஒரே இடத்து தூண் மாதிரி நின்னனாலதான் அவனுக்கு பல வகையான நோய், அதை டயபெட்டிஸ் சொல்லலாம். இந்த மாதிரி வர காலங்கள்ல என்ன வகையான நோய் நேமுகளை வேணா வச்சுக்கலாம். கண்டுபிடிச்சவன் புதுசா வர நோய் எல்லா லட்சக்கணக்கான நோய்களை உருவம் வரப்போகுது. அது தயாரா இருக்கணும். ஏன்னா நம்ம ரெஸ்டா இருக்கணும். ரெஸ்ட் ஆகும்போது இப்போ ஒரு ரொம்ப நாள் வண்டி வச்சிருந்தா என்ன ஆயுது, ஐயோ கெட்டு போயிருப்பாங்க. அதேதான் நம்ம உடம்பு. ரொம்ப நாள் ஒரு பொருளை யூஸ் பண்ணா வச்சிருந்தா கெட்டு பிடிச்சவரா போயிருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய உடம்புடைய மூவ்மெண்ட்டை நகர்த்தாம அப்படியே என்ன பண்றோம், காலையில எழுந்திரிச்சு போறோம், ஆபீஸ் போறோம். அங்க பாத்தீங்கன்னா 11 மணிக்கு டீ சாப்பிடுவாங்க, போண்டா சாப்பிடுவாங்க. அப்புறம் போண்டா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஜீரணமாகாது. பசிச்சுதான் பசிக்கலையான்னு தெரியாது, வயிறு பசி கேட்குதான்னு தெரியாது. ஏதோ மத்தவங்க கேட்கறாங்க, மத்தவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, போய் சாப்பிட்றது, டீ குடிக்கிறது. டீ குடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் கொடுமையான ஜீனி. அந்த ஜீனிலாம் ஆக்சுவலா பாய்சன். ஆக்சுவலா சுகருங்கிறது அப்படின்னா கரும்பு சக்கரை தான் உண்மையான சுகர், கரும்புல இருந்து எடுக்கப்பட்ட சுகர். ஆனா அதை ரிஃபைன் பண்ணி என்ன பண்ணிடுறான், அது வயிற்றுல போட்டோம்னு வச்சுக்கோ, வயிறு 4 மணி நேரம் ஸ்தம்பித்து போயிடும், அப்படியே செத்து பணமாட்டம் ஆயிடுது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான டீல அந்த சுகரை போட்டு சாப்பிட்றதுனால ரெகுலரா போடணும்னு வயிறு தன்னுடைய இயக்கம் அரைக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணுது, நின்று போயிடுது. அப்படி வயிற்றுல போட்டோடனே அதுல ஜீரண நீர்கள் சுரக்கும். கணையத்துல இருந்து கொஞ்சம், அந்த பக்கம் இருந்து கொஞ்சம், எல்லாம் என்ன பண்ணுது, ஜீரணிக்கக்கூடிய நீர்கள் சுரக்காம கரெக்டா பர்சன்டேஜ் எப்படி சுரக்க முடியாம அது கடங்கா போய் என்ன இது, அது கேஸ் கிளம்பும் கயிற்றுக்குள்ள இருந்து. என்ன பண்ணு, இப்போ ஒரு பொருளை அரைக்கணும்னா அது இவ்வளவு பெர்சன்ட் தண்ணி ஊற்றணும், இவ்வளவு பெர்சன்ட் இது பண்ணணும். நீ மிக்சிக்குள்ள போட்டு நல்லா போட்டு அடிச்சு அரசு பண்ணி மிஷின் ஓடாது. அதே மாதிரி ஆட்டாங்கல்ல தூக்கி நிறைய போட்டுப்பாரு, ஓடுமா ஆட்டாங்கல்ல? ஓடவே ஓடாது. அப்ப அதுல 100% ஒரு கணக்கு வச்சுக்கணும். நம்ம வைத்த ஒரு 100% வச்சுட்டோம்னா அதுல திடப்பொருள் கொஞ்சம், திரவ பொருள் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப்பே ஒரு ரவுண்டா பலூன் மாதிரி இருக்குன்னா அடைச்சு அதுக்கு மேல அது ஏதோ ஓட்டை இருக்குன்னா அதையும் நிறைச்சு உணவு குழாய் வரை சாப்பிடுவானுங்க. அப்ப அது எங்க சுரக்கும், சுரந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் தான் ஜீரணம் ஆகும். அப்ப ஜீரணமாகாம அதுல இருந்து கேஸ் கிளம்பி அப்படியே எவாபரேட் ஆகி என்ன பண்ணும், லங்ஸ்குள்ள போகும். புரியுதா? லங்ஸ்குள்ள போகும்போது என்ன, அந்த கேஸ் வாயுக்கள் இருக்குல்ல, அந்த லங்ஸ்குள்ள ஹார்ட்ல இருந்து வர்ற ரத்தம், அசுத்த ரத்தத்தை நம்ம சுவாசிக்கின்ற சுவாசமானது ஆக்சிஜனை பெற்று, சுவாசம்னா அதுல செத்து போயிருவோம். அந்த சுவாசத்துல ஆக்சிஜன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த காத்துல எனர்ஜி. காற்றை மட்டுமே சுவாசம்னா என்ன பண்ண முடியும், வாழ முடியும் நல்லா. காற்றை மட்டுமே சாப்பிடலாம். புரியுதா? காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளை, காற்றை பிடிக்கும் கணக்கறிந்து விட்டால் கூற்றை எவனை எட்டி வச்சிடலாம். அப்போ ஜீரணிக்காம அது சுரக்காம கேஸ் டபுள் கிளம்பி மேல போய் பிளட்ல போய் அந்த பபுள் உட்காந்துட்டு அப்படி மறுக்க ஹார்ட்ல சுத்தமான ரத்தம், சுத்தம் இல்ல அது சுத்தமான ரத்தம் அப்படியே உடம்பு தூரம் போச்சுன்னா அந்த எங்கெங்கெல்லாம் ரத்த குழாய் போகுதோ அங்க செல்கள் வழியா இருக்கிறது ஏன்னா கேஸ் பபிள்ஸ் போறதுனால அங்கங்க பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு உட்காந்துருக்கணும் பூரா அங்கங்க பிடிக்குது.
அங்கங்க இங்க பிடிக்கும், நெஞ்சு வலிக்குது, எனக்கு உணவு குழாய்க்குள்ள அப்படியே எரிஞ்சுட்டு புளிப்பேப்ப வருது, பின்னாடி குத்துது, குடையுது. இது எல்லாமே ரீசன் வந்து நம்ம பேசிக்கா சாப்பிட்ற ப்ரொசீஜரை கரெக்ட் பண்ணாதனால, நம்ம உடம்புக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்காதனால, செல்கள் இயங்காதனால, தன்னுடைய வேலை செய்யாததுனால கொடுக்கப்பட்ட சட்டங்கள் மூவ்மெண்ட், கை மூவ்மெண்ட்ல இருக்குன்னா அது மூவ் பண்ணணும்னு அர்த்தம், நடக்கணும்னு இருந்தா நடக்கணும்னு அர்த்தம். பூமி, நம் பூமிங்கிற ஒரு பிராண சக்தி உள்ள ஒரு உயிருள்ள கோலோட நம்ம கால் பாதம் படணும். ஏன்னா இது உடம்பே வந்து பூமியோட தத்துவம். அப்போ அது கால் பாடாம என்ன பண்ணிக்கிறான், ஷூவை போட்டு மறைச்சு. பிறகு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கலர்ல போடுறானுன்னே தெரியல. ஸ்கூல்ல நல்லா ஷூவை போட்டு அப்பா அம்மாக்கள் என்ன பண்றாங்க, குழந்தைகளை நல்லா கவர் பண்ணி ஒரு சூரிய ஒளி படாது, ஷூவை போட்டு ஒரு காத்து அந்த செல்கள் மேல ஸ்கின் மேல படாது, அப்படியே போங்க, அப்படியே ஸ்கூல்ல உட்காருங்க, அப்படியே வருங்க. வாட்டர் குடிக்க சொல்லித்தர மாட்டானுங்க, எதுவும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்படியே ரிட்டர்ன் வருவானுங்க. அப்படியே சாயந்தரம் ஆனா அப்படியே வந்து நிலத்தை டச் பண்ணாம சுத்தமாவே இருக்கும். சீக்கிரம் போட்டுன்னு போயிடும். புரியுதா? ரீசன் வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல். சாப்பிடணும். சட்டம் கொடுக்கப்பட்ட ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட வள்ளுவன் சொன்ன, அவனே முதல் விஞ்ஞானின்னு சொல்லுவேன், அவன் தான் முதல் டாக்டர்னு சொல்லுவேன். அவன் சொன்ன 10 குறள் போதுமப்பா லைஃப் 120 வயசு வாழ்றது. மருந்துங்கிற அதிகாரத்தை சொல்லியிருக்காப்பா. சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சோன்னே வயிற்றோட அளவு இருந்து சாப்பிடுங்கிறான். அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஜீரணம் ஆயிடுச்சாங்கிறது தன்னுடைய உணர்வு மூளைக்கு போகும் தெரியுமா, அந்த உணர்வு அதை தெரிஞ்சுக்கங்கிறான். அந்த பசியோட அளவு தெரிஞ்சுக்கங்கிறான். அந்த பசி எவ்வளோ கோர பசியா லிமிட்டான பசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அளவா சாப்பிடுங்கிறான். அப்ப சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு நோயே மருந்தன வேண்டாமாம் யாக்கை என்ற உடம்பு. யாக்கைனா உடம்பு, தமிழ்ல யாக்கைனா உடம்பு. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்திது அற்று போட்டு முடியும். நீ சாப்பிட்டது நல்லா ஜீரணமாச்சான். ஜீரணம்னா சத்தா கன்வெர்ட் ஆகும், சத்து பிளட்டா கன்வெர்ட் ஆகுது. அங்கிருந்து உறிஞ்சி வழியா உண்மையான பிளட் உருவாது. ஒரு நீங்க சாப்பிட்ற ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு பிளட், ஒரு துளி பிளட் உருவாத உண்மையான சத்து உருவாகிற சாப்பாடை நம்ம சாப்பிட்றது எவனுக்கோ சாப்பிட்றோம். மசாலா எவன் ஆக்குறான், எப்படி ஆக்குறான்னு தெரியாத ப்ரொசீஜர்லாம் வேக வச்சு அதனுடைய சத்தை கெடுத்து, புரியலையா, அதுக்கு வந்து மருந்து அடிச்சு, அதை மருந்து அடிச்சாலும் கூட நீ ஜீரணத்தோடு சாப்பிடுங்க. மருந்து அடிச்சு கூட அவன் கொதிக்க வச்சா போயிருங்க. ஆனா ஜீரணம் அவ்வளவு விஷயங்கள் கெடுதல் நடக்கட்டும். ஆனாலும் நீ அதை புரிந்து கொண்டு நல்லா நல்ல வாயில நொறுக்கு தெரியாத நொறுக்கி, அதான் நொறுங்கி தின்னா 100 வகை. நொறுங்கினா இந்த வாய் சலவாங்கிற உண்மையில இல்ல, நல்லா டேஸ்ட் பண்ணும். அருஞ்சுவை நல்லா மென்னு அந்த அருஞ்சுவை உனக்கு அந்த டேஸ்ட் தெரியும். அது சுவைத்து உள்ள இறங்க வைப்போ. தேன் எடுத்துக்கோ. தேன் இனிப்பு, வெளியில இருந்து இனிப்பு. ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற சுவை பாத்தீங்கன்னா கசப்பு. அந்த கசப்பு தெரிஞ்சுங்கிறான். அப்ப தேனை சாப்பிடும் பொழுது இனிப்பானது ஃபர்ஸ்ட் உன் நாக்குக்கு, பல லட்சம் நரம்புகள் இருக்கிற நாக்குக்கு தெரியும். உமிழ்நீர் சுரக்குது. மறுக்கா இங்க என்ன பண்ற, இங்கேயே ஜீரணம் ஆகுது. 90% ஜீரணம் வாயில தாப்பா நடக்குது. மேக்சிமம் 10% தாப்பா வயிற்று நடக்குது. மறுக்கா சலவா வந்து என்ன சுரந்து கசப்பு உனக்கு நாக்குல அந்த டேஸ்ட் தெரியும் போது நீ விழுங்கடுங்கிறான். அப்ப ஒரு பொருளுடைய உண்மையான சத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 100 வயசுங்கிறது 600 வயசு கேரண்டி. 120 வயசுக்கு மேல வாழ முடியும். இதைத்தான் இப்படிதான் சாப்பிட சொல்றான். மருந்தே வேண்டாங்க. அப்புறம் என்ன சொல்றானு, இந்த லைஃப் ஸ்டைல் மாறினால போண்டா பச்சி சாப்பிடுறாங்க. மத்தியான சாப்பாடு என்ன சாப்பிடுறதே தெரியாம நிறைய சோடாப்பு போட்டதெல்லாம் சாப்பிடுறாங்க. அந்த இது ஜீரணமெல்லாம் தெரியாம, அது ஜீரணிக்குதான் தெரியாம நைட் என்ன பண்றாங்க, நம்மளுடைய முறை இந்து சாஸ்திர முறை உணவு பழக்க வழக்கங்கிறது காலையில 8 மணிக்குள்ள சாப்பிட்டாங்கன்னு, மத்தியானம் 1 to 1:30 2 மணிக்குள்ள சாப்பிட்டாங்கன்னு, அடுத்த பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 6-7 மணிக்குள்ள சாப்பிட்டாங்க. இவனு சூரிய அஸ்தமனமாய் சூரியன் செத்து சுண்ணாம்பாய் 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. 11 மணி வரைக்கும் இல்ல, நாடகம்லாம் பார்த்து அவரை போடுவானுங்க. 11 மணிக்கு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் உள்ள வேலை செய்யும். அந்த டயத்துல ஐயா எதுவுமே போடாதியா, நான் வந்து உடம்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதியா, உடம்பு நல்லா கிளீன் பண்ணிட்டு சுத்தம் பண்ண போறேன், உடம்ப சுத்தம் பண்ற, உடம்புல டாக்ஸின் ரிமூவ் பண்ண போறேன், உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்க போறேன். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாம நீ வந்து எதையாவது போட்டுறாதா. 9 மணிக்கு போடுறாரு. 9 மணிக்கு தான் என்ன, புரோட்டா அடிப்பானுங்க, பிரியாணி அடிப்பானுங்க. புரியலையா, பிரியாணி நல்லா கடை. அப்புறம் பாத்தீங்கன்னா இது சில கடைகளில் வைக்கிற இது ட்ரிங்க் டிரைவ் எல்லாம் போக உள்ள புளிச்சு. அப்புறம் தூங்குனா தூக்க வரையும் வேற டாக்டர்கிட்ட போயிட்டு டிஸ்டர்ப் பண்றது. டாக்டர் என்னதான் பண்ணா இவ்வளவு பண்ணி போட்டு அப்புறம் டாக்டரை போய் டிஸ்டர்ப் பண்ணா, நம்ம சொல்ற ப்ரொசீஜர் கேட்டாதான் உடம்பு ரெடியாது.
அதையும் கேட்க மாட்டாங்க. மறுக்க அடுத்த நாள் அதே ப்ரொசீஜர் போகும். இப்படி வாழ்க்கை முறையானது தன்னுடைய நிலையிலிருந்து சொல்லப்பட்ட விதிகளின் முறையாக தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்படிதான் வாழணும்னு அப்பா அம்மா வந்து சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அப்பா அம்மாவா உருவாகக்கூடிய தாய் மார்களை, அது ஒரு பெண் கல்யாணம் ஆக போது, ஆண் கல்யாணம் ஆக போது, அவங்களுக்கு எந்த சமுதாயம் சொல்லி தருது? எந்த சமுதாயம் சொல்லி தருது? அவங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கணும். ஒரு கல்யாணம் பண்ற அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணது? கவுன்சிலிங் வைக்கணும். இப்படிதான் வாழ்க்கை முறை. ஒரு குழந்தை பெற்றெடுத்துன்னா இப்படிதான் சொல்லி தரணும். நம்மளுடைய சாஸ்திர தர்மங்கள் என்ன, உணவு பழக்க வழக்கம் என்ன, நோய் நொடி என்னன்னு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து முழுமையடையும் பொழுது கல்யாணத்துக்கு தயார் பண்ணணும். இதுதான் என்னுடைய ரூல். அதே மாதிரி ஆணுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள், என்னென்ன ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த சட்டத்திட்டங்களுக்கு தான் நிச்சயதார்த்தம் வைக்கணும். அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இவ்வளவு திட்டங்களை கலந்து அந்த குழந்தை அவங்க 2 பேருக்கு கல்யாணம் வச்சா எந்த டைவர்ஸ் வராது, ஒண்ணு வராது. அப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த கணவன் மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியம் உள்ள குழந்தையா பிறக்கும். 100 வயசு 100% வாழும். பிறந்த குழந்தையானது அந்த தாய்மார்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்தா, ஸ்கூல்ல என்னமோ சொல்லி தந்து போறாங்க, ஸ்கூலும் குரு தான், ஆனா என்னென்னமோ சொல்லி தந்து போறாங்க. அங்கேயும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, சில இடங்கள் சொல்லி கொடுக்கல. அங்க போய் அந்த குழந்தை உருவானா எப்படி சாப்பிடணும், எப்படி பழக்க வழக்கம் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், பழக்க வழக்கங்களும் நோயை உண்டு பண்ணும். எப்படி இது பண்ணலாங்க அந்த சமுதாயத்தை? அப்பதான் நோயற்ற சமுதாயம் மாற்ற முடியும். திடீர்னு ஓட்டு என்ன இன்ஜெக்ஷன் போட்டாலும், டாக்டர் 1008 பிளான் போட்டாலும் சரி, எல்லா மினிஸ்ட்ரி பயங்கரமான மினிஸ்ட்ரி போட்டாலும், பயங்கரமான நாட்டு நகரத்தை சுத்தம் பண்ணாலும், மனிதனுடைய மனமானது மாறினா மட்டுமே எல்லா நோயும் களைய முடியும். அதற்கு உள்ள நினைக்கிறதுக்கு வருகின்ற சமுதாயத்தை நோக்கி ஒரு பிளான் பண்ணணும். ஒழிய இல்லைன்னா டயபெட்டிஸ்னால சாவான், 32 வயசுல ஹார்ட் அட்டாக்ல சாவான், 3/4 ஸ்ட்ரெஸ்னால ஹார்ட் அட்டாக்ல சாவான். ஸ்ட்ரெஸ் உள்ளுக்குள்ள மன அழுத்தம். ஹார்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன், லைஃப் லாங்கா அவனுக்கு நோயே கிடையாது, ஆனா செத்து போயிடுறேன். இருக்கும் எப்படின்னா பைப்ல வந்து கேஸ் இடையில போச்சுன்னா என்னங்க, காத்து பிடிச்சிச்சுலாமானுங்க, போச்சு இடையில தண்ணியே வரலையே, வீட்டு தண்ணி என்னடா வரல அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா காத்து எடுத்துக்கிறாம்பானுங்க. காத்து எடுத்துட்டா தண்ணி படான்னு வரும். அதுதான் நம்மளுடைய சிஸ்டம், பம்பிங் சிஸ்டம். ஹார்ட்டுங்கிறது வெறும் பம்பிங் சிஸ்டம். அதுக்கு ஒரு கரண்ட் கொடுத்துருக்கேன் மூளையில இருந்து. அந்த கரண்ட் என்ன பண்ணுது? லேப்டாப் என்ன பண்ணுது? இயங்குது. அதுல பிரேக் ஆகும்போது போற பாத்துல இருக்கிற குழாயில பிரேக்குங்கிறது எப்படி? நம்மளோட இறுக்கம், மனம் இறுக்கமானது ஓட்டத்தை என்ன பண்ணுது? நிறுத்துதுங்கிறான். பயங்கர டென்ஷனா இருக்கிறவன் பாத்தீங்கன்னா இன்னும் ஓவர் டவான்னு போய் சேர்ந்துடுறான். கேஸ் டபுள் இருக்கிறவன் டவான்னு போய் சேர்ந்துடுறான். ஏன்னா பபிள்ஸ் போய் உள்ள போய் லாக் பண்ணிடுது. சிம்பிள். அங்க கொழுப்புலாம் கிடையாது. கொழுப்பு படிக்கிறவங்க கூட நல்லா இருக்கிறான், நல்லா பாருங்க, நல்லா குண்டு குண்டு இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அது படிக்கிறது கூட லைஃப் லாங்க கொஞ்சம் தானே. ஆனா மன அழுத்தம், கவலை, கோபம், கோபத்துல சுவாசம் பாத்தீங்கன்னா 64 அங்குலம் போகுங்கிறேன். அப்போ நம்மளுடைய வெற்றி பாதைங்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறது என்ன தெரியுமா? நம்ம உடம்ப எவனொருவன் தன்னை உள்ள இருக்கிற இயக்கத்தை அறிஞ்சு அதனிலிருந்து உணவு பழக்கங்களை மாத்தி நல்ல காய்கறிகளையும், அதாவது பயன்பாட்டு உணவுங்கிறேன், காய்கறி பழம் பயன்பாட்டு உணவு, பயனற்ற அதாவது உடம்ப ஜீரணக்கூடியதுன்னா மாவு பொருள் நிறைய நிறைஞ்சது, ஆயில் நிறைய நிறைஞ்சது, இந்த மாதிரி கடினமான உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வேலை பார்க்கறது ரெஸ்ட் வேலை, அந்த வேலையில ஓட்டமே இல்லை, உழைப்பு இல்லை, எந்த ஒரு உழைப்புமே இல்லாம போகும்போது மீடியமான உணவு சாப்பிடணும். அதை விட்டு எப்பயும் போல சாப்பிடுவாங்க. 10 வருஷம் சாப்பிட்டு போட்டு 10வது வருஷம் பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் போவாங்க. டயபெட்டிஸ் இப்ப இருக்கிற ப்ரொசீஜர் பத்தி டயபெட்டிஸ் வேற டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இன்சுலின் சுரக்காது. எப்படி சுரக்கும்? 10 வருஷம் போட்ட ஓடுல செத்த சுண்ணாம இருக்கான் கணையம்லாம். அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிளின்ல என்ன ஆவான் சொல்லு? அப்ப என்ன ஆகுது? அப்ப கரெக்டா ஜீரணிக்காது, செல்களுக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காது. அப்ப பெர்சன்டேஜ் ஆஃப் குளுக்கோஸ், பெர்சன்டேஜ் ஆஃப் இன்சுலின் மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகும்போது டயபெட்டிஸ் என்ன ஆகுது? உடம்புல வந்துடும். இதை சால்வ் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன அட்வைஸ், நீங்க 1000 தடவை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், நீ இப்ப இருக்கிற டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா என்ன தெரியுமா? டேப்லெட்டுங்கிறது நல்ல குளுக்கோஸா கெட்ட குளுக்கோஸ், எல்லா குளுக்கோஸும் நல்லவனாக்கிடும். டேப்லெட் சாப்பிட்டோன்னே 100 இங்க ஒரு 1000 கணக்கான குளுக்கோஸ் அது பூரா நல்லவனு சர்டிஃபிகேட் பண்ணி, ஆனா அதுக்குள்ள இருக்குது ஒரு வயிற்றால் உருவாக்கப்பட்ட குளுக்கோஸ்ல நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அதுல டேப்லெட் போட்டோன்னே டயபெட்டிஸ் பேஷண்ட் டேப்லெட் போட்டோன்னே என்னன்னா, நல்லவனை மட்டும் எடுக்காம கெட்டவனையும் நல்லவனா சர்டிஃபிகேட் பண்ணினோடனே எல்லா செல்களுக்கும் கப்பல் சாப்பிட்டுருது. கப்பு நினைச்சுட்டுல இருக்கு. இப்படியே சாப்பிட கெட்ட செல்கள் சாப்பிட்ற செல் செத்து போயிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் அவனுக்கு 10 வருஷம் கழிச்சு டேப்லெட் சாப்பிட்றவனுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் டக்குன்னு வேலை ஏற்றிட்டே போவானு. டோட்டலா முடிஞ்சு டபான்னு போய் சேர்ந்துருவாரு. இப்போ குருசில் கொடுத்தா டேப்லெட் சாப்பிட்றதுனால
நீ ஒரு டயபெட்டிஸ் தெரிஞ்சுனா நீ ஏன் ரெடி பண்ணிக்கலாம், உன்னோட லைஃப் ஸ்டைலை மாத்து. 100% நீ 100 வருடம் வாழ முடியும். இதுதான் என்னுடைய முடிவு.